வந்திடாயோ. உன்னை நிவர்த்து சிலுவையை எடுத்து பின்பற்றி வந்திடாயோ. உன்னை நிவர்த்து சிலுவையை எடுத்து பின்பற்றி வந்திடாயோ. பின்பற்றி வந்திடாயோ. கர்த்தருக்குள் அன்பானவர்களே, அனுதினமும் கிறிஸ்துவுடன் தியான வேளைக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம். இன்றைய தியானத்திற்கான வேத வாசிப்பு எபிரேயர் 11ஆம் அதிகாரம் வசனங்கள் 23 முதல் 30 வரை. தியானத்திற்கான தலைப்பு, உன் தெரிந்தெடுப்பு என்ன? அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோட துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டு. எபிரேயர் 11:25. நமக்கு மேன்மையும் புகழ்ச்சியும் தரக்கூடிய என்னவெல்லாம் நம்மிடம் இருக்கின்றன என்பதை சற்று சிந்தித்து பார்ப்போமாக. அவை மெய்யாகவே மேன்மையானவைதானா? எபிரேய குழந்தைகள் யாவும் கொல்லப்பட்ட போது மோசே மாத்திரம் அரமனையில் வளர்ந்தாரென்றால் அவரை பாக்கியவான் என்றுதான் சொல்ல வேண்டும். அந்த அரமனை வாசம் மோசேக்கு நல்ல சொகுசையும் பெருமையையும் கொடுத்திருக்கும். ஒரு அடிமையின் மகனாக பிறந்தாலும் கடவுள் தன்னை தப்புவித்து இந்த வாழ்வை தந்தார் என்று எண்ணி நிம்மதியாக வாழவும் இடமிருந்தது. அப்படியே கடைசி வரையும் மோசே வாழ்ந்திருக்கலாம். ஆனால் மோசேயோ செல்வமும் சுகமும் மாறிப்போகும் என்பதை உணர்ந்தார். ஆடம்பரமும் உயரிய வாழ்வும் லெகுவில் மனிதனை ஏமாற்றும் என்பதை அறிந்தார். தேவனுடைய ராஜ்யத்தின் நித்திய சந்தோஷத்திலிருந்து இவை தம்மை பிரித்து போடும் என்று விழித்து கொண்டார். எகிப்தின் சந்தோஷத்தை பார்க்கிலும் தேவன் தெரிந்து கொண்ட பிள்ளைகளுடன் துன்பத்தை அனுபவிப்பது மேல் என்று தெரிந்தெடுத்தார். அதனால் உண்டாகும் எந்த நிந்தையையும் ஏற்றுக்கொள்ள தயாரானார். ஆண்டவராகிய கிறிஸ்துவோ தமது சொந்த மேன்மைகளையே துச்சமாக எண்ணி பாவிகளாகிய நமக்காக பாடு அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டார். நிந்தனைகளை அனுபவித்து நமது நிந்தனைகளை போக்க வந்தார். தேவ பிள்ளையே, இன்று நமது தெரிந்தெடுப்பு என்ன? என்னுடையது, நான் சம்பாதித்தது என்று பெருமை பாராட்டுகிறோமே, இவை எவ்வளவு காலம் நிலைத்திருக்கப் போகிறது? ஒரு கணம் நம்மையும் நமது சூழலையும் நாம் சுகம் அனுபவிக்கும் வாழ்வையும் விட்டு கண்களை ஏறிட்டு வெளியே நோக்கி பார்ப்போம். எத்தனையோ பிள்ளைகள் பாடனுபவிக்கிறார்கள். எத்தனையோ பேர் ஒருவேளை உணவுக்கு பாடுபடுகிறார்கள். எத்தனை ஆயிரம் பேர் துன்பம் என்னும் வலையில் சிக்கி தவிக்கிறார்கள். அவர்களுக்கு ஆறுதல் இல்லை, விடுதலை இல்லை. மோசே தன் ஜனங்களோடு பாடு அனுபவிப்பதை தெரிந்து கொண்டார். ஆண்டவரோ ஒரு மனிதனும் கெட்டுப்போக கூடாதென்று தம்மையே கொடுத்தார். தேவைகள் உள்ளவர்களை தேடிச் சென்றார். அதன் மூலம் விடுதலையும் ஆறுதலும் பெற்றவர்கள்தான் எத்தனை பேர்! அப்படி இருக்க இயேசுவின் பிள்ளைகள் நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? இதோ ஜீவனையும் நன்மையையும் மரணத்தையும் தீமையையும் இன்று உனக்கு முன்னே வைத்தேன். உபாகமம் 30:15. ஜெபம் செய்வோமா? நல்ல ஆண்டவரே, இன்னமும் சுய பெருமைகளை பேசிக்கொண்டிராமல் துக்க சாகரத்தில் மூழ்கிக் கொண்டிருக்கும் மக்களை உம்மண்டை வழிநடத்தும் பணிக்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆமேன்.